ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு E-careerpluz. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியில் எப்படி ஒரு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வாட்டரில் நனைச்சிட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு மறுநாள் வந்து அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸில் வந்து சுருக்கங்கள் விழுகாது எதுவும். இதுவே நீங்கள் தண்ணியில் நனைக்காமே யூஸ் பண்ணிட்டீங்க தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண ஃபால்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அது நான் வந்து பண்ணுறது வந்து தண்ணியில் நனைச்சி நல்லா உங்களுக்கு காய வச்சு நான் அயன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஓரங்கள் உள்முந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரம் இருக்கும், அதை வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம தண்ணியில் நனைக்காமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரியில் வந்து சுருக்கங்கள் விழுக ஆரம்பிக்கும். எதுக்காக நம்ம ஃபால்ஸ் வச்சு ஒரு சாரியில் தைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வச்சு தைக்காமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொலுசில் மாட்டி சுருக்கங்கள்லாம் அதிகமாக விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அடுத்த தடவை அந்த சாரீ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமையே போயிடுது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அடுத்து பட்டு சாரீ எது யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சாரீ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கட்டும்போது சுருக்கங்கள் எதுவும் இருக்காது, நீட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபால்ஸ் வச்சு நம்ம கீழே தைச்சோம் அப்படின்னா நம்மளோட பட்டோட கரை வந்து மடிப்பு கீழே விழுகாது, உங்களுக்கு மடித்து மேலே ஏறிது சாரீ. அப்போ இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக சுற்றளவு இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நான் எப்படி தைக்கிறது அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்ம இதை தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது உள்பக்கம் வெளிப்பக்கம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட சாரியில் நல்லாவே தெரியும். அதே மாதிரி எண்டில் முடிக்கும் போதும் இந்த மாதிரி டாட் ஒன்று போட்டுருங்க. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டில் வந்து கண்டிப்பாக சாரீ வந்து பிரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தையல் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியில் வந்து நம்ம ஃபால்ஸை எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபால்ஸ் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி சாரியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா உள்முந்தி வெளிமுந்தின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளியிலே உள்ளே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் உள்முந்தி பக்கம் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபால்ஸை வச்சு தைக்கணும். ஃபால்ஸ் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியும் சாரிக்கு மேட்சாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம். சாரிக்கு மேட்ச் ஆனால் நம்ம பார்டருக்கு அரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபால்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபால்ஸில் ஓரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஓரத்தில் வந்து ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சாரியில் வச்சு தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாரியில் இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு தள்ளி தான் நம்ம ஃபால்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நீ பாருங்கள் 10 இன்ச்சு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்ம சாரியை ஃபிட் பண்ண போகிறோம். இது நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது உள்பக்கமாக வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட துணி வந்து பார்த்திங்கன்னா கரையை தாண்டி நம்மளோட ஃபால்ஸ் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் வெளியில் பார்க்கும்போது. இதுக்கு மேட்சிங்காக நூல் போட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 10 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு சின்ன ஃப்ளீட் வைக்கிறேன். பெருசாக இல்லை, சிறுசாக தான் வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் இங்கே தைக்கும்போது ஸோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஃப்ளீட் வச்ச துணி வந்து கரெக்டாக உங்களுக்கு கிராஸ் அடிக்காமல் அந்த மாதிரி ஃபிட்டிங்கில் விழுகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃப்ளீட் வைக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம எட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீடியில் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப்லேயே வச்சுட்டு சாரியை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. பாருங்கள், ஊசி மட்டும் உள்ளே குத்தி இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம திருப்பும் போது நேர் தையலாக நமக்கு வரும். அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட் ஆஃபில் ஊசி இருக்குது, உள்ளே குத்தி இந்த மாதிரி சாரியை மட்டும் இப்படி திருப்பிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாரீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கமாக
தேவையான அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சேன்னா ஸோ உங்களுக்கு தைக்கும்போது ஈவனாக இருக்கும் கிளாத் வந்து. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி இந்த எண்டுக்கு வந்தோடனே பாயிண்ட் ஆஃபில் ஊசியை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். நீடியில் திருப்பிட்டு பாருங்கள். ஸோ எண்டுக்கு வந்துட்டேன். எண்டுக்கு வந்தோடனே ஒரு டாட் போட்டு தையல் போட்டு 2-3 தையல் போட்டு நான் அப்படியே வெளியில் எடுத்துருந்தேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க வேலையே. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் அழகாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.